பாகிஸ்தானுக்கு இனி நோ வேக்சின், இந்தியா கொடுத்த மரண அடி. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசம். இந்தியா செஞ்ச ஒரு விஷயம் அந்த நாட்டையே அலற வச்சிருக்கு. உலகத்திலேயே 5வது பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு பாகிஸ்தான். இவங்களுக்கு குழந்தைங்களுக்கான தடுப்பூசி மருந்துகளை இவ்வளவு நாளா இந்தியா தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தது. அதுவும் காவி அமைப்பு மூலமா ரொம்ப கம்மியான விலையில. ஆனா போன வருஷம் பலல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா போதும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆபரேஷன் சிந்து மூலமா பாகிஸ்தானுக்கு போற அத்தனை தடுப்பூசி ஏற்றுமதியையும் இந்தியா அதிரடியா நிறுத்திடுச்சு. மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு சொட்டு மருந்து கூட அங்க போகல. இதனால பாகிஸ்தான் பொருளாதாரம் இப்போ தலைகீழா மாறிடுச்சு. இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லுது தெரியுமா? இந்தியா கிட்ட இருந்து மருந்து வராததால அவங்களுக்கு இப்போ வருஷத்துக்கு $400 மில்லியன் நஷ்டம். இதே நிலைமை நீடிச்சா 2031ல இது $1.2 பில்லியன் வரைக்கும் உயரும். அதாவது பல 1000 கோடி ரூபாய் செலவு செஞ்சாதான் அவங்க நாட்டு குழந்தைங்களுக்கு தடுப்பூசியை போட முடியும். இப்ப அவசரமா சொந்தமா தயாரிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அது நடக்கிற காரியமா? இந்தியா இல்லாம பாகிஸ்தான் சுகாதாரத்துறை இயங்குறது இனி கனவுதான். ஒரு நாட்டோட பயங்கரவாத நடவடிக்கை அந்த நாட்டு குழந்தைங்களோட ஆரோக்கியத்தையே எப்படி பாதிக்குது பாருங்க. பயங்கரவாதத்தை ஒடுக்க இந்தியா எடுத்த இந்த அதிரடி முடிவு சரியா தப்பா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அதிரடி அப்டேட்ஸுக்கு தமிழ் ட்ரெண்ட் சென்டர்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதனால தான் சொல்றேன், பாகிஸ்தானுக்கு இனி நோ வேக்சின்.